ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா அக்கான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸை கழுவி கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். வரைக்கும் மனிஷா அக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை இறக்கி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பீன்ஸை. இப்போ அதே குக்கரில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்துருக்குறேன். கழுவி குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போடாமல் தட்டு போட்டு தான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. ஒரு 8 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா பச்சை மிளகா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 3 துண்டு தேங்காவை மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவில் மிக்சியில் தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தேங்காய் துருவில் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பீன்ஸ் இப்போ சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் பொரியல் காரக்குழம்பு, தயிர் சாதத்துக்குலாம் மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.